வந்து இந்த ஆலோசனைக்கான வேத பகுதிகளை வாசிப்போம். சங்கீத பாடலுக்காக சபையாக இருந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாவே, நியாயத்தை கேட்டவர்களும் என் கூப்பிடுதலை கவனியும் கவனமில்லாத உதவிகளில் நின்று இருக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிப்படும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ஆகாரத்தில் அதை விசாரித்து என்னை புலமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் காலடிகள் வழுவாத படிக்கு என் அடிகளை உங்கள் வழிகளை விஸ்தரப்படுத்தும். உம்மை நம்பியிருக்கிறவர்களாய் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறது என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரசிக்கிறவரை உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணோம். என்னை ஒடுக்குகிற துன்மார்களுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சிட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை கரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்மாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பகுதி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 17. சங்கீதம் 17. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டவர்களும் என் கூப்பிடுதலை கவனியும் கவனமில்லாத உதவிகளில் நின்று இருக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவிப்படும். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ஆகாரத்தில் அதை விசாரித்து என்னை புலமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாத படிக்கு தீர்மானம் பண்ணினேன். என் காலடிகள் வழுவாத படிக்கு என் அடிகளை உங்கள் வழிகளை விஸ்தரப்படுத்தும். உம்மை நம்பியிருக்கிறவர்களாய் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்புகிறது என்று உமது வலது கரத்தினால் தப்புவித்து ரசிக்கிறவரை உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணோம். என்னை ஒடுக்குகிற துன்மார்களுக்கும் என்னை சூழ்ந்து கொள்ளுகிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக உம்முடைய சிட்டைகளின் நிழலிலே என்னை காப்பாற்றும். நாங்கள் செல்லும் பாதைகளில் இப்பொழுது எங்களை வளைந்து கொண்டார்கள். எங்களை கரையிலே தள்ளும்படி அவர்கள் கண்கள் எங்களை நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, நீர் எழுந்திருந்து அவனுக்கு எதிரிட்டு அவனை மடங்கடியும். கர்த்தாவே, என் ஆத்மாவை துன்மார்க்கருடைய கைக்கு உம்முடைய பட்டயத்தினால் தப்புவியும். அவர்கள்
வாசிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் சபையான மக்கள் தொடர்ந்து முதலாம் வேத பகுதி வாசிக்க கேட்போம். அதில் அடுத்த வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள முதலாம் வேத பாடமாக பழைய ஏற்பாட்டின் ஆகமங்களில் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி கடைசி முடிய. ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 துவங்கி கடைசி முடிய. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலர் இடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்ப்பு பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரன் ஆக்கின முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்துவிட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியால் இருந்தான். யோசேப்பு அழகான முகமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாய் இருந்தான். சில நாள் சென்ற பின் அவருடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோடு சயனி என்றான். அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காக அவரை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாவரை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்தார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாக இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். அவள் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக் கொண்டே வந்தும் அவன் அவளுடனே சயனிக்கவும் அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. அப்பொழுது அவள் அவருடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோடு சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனான். அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டு வெளியே ஓடி போனதை அவள் கண்டபோது அவள் தன் வீட்டு மனிதரை கூப்பிட்டு, பாருங்கள், எதிரே மனுஷன் நம்மிடத்தில் சரசம் பண்ணும்படிக்கு அவனை நமக்கு கொண்டு வந்தார். அவன் என்னுடைய சயனிக்கும் படித்து என்னிடத்தில் வந்தான். நான் மிகவும் சத்தமிட்டு கூப்பிட்டேன். நான் சத்தமிட்டு கூப்பிடுகிறதை அவன் கேட்டு தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று சொன்னான். அவனுடைய எஜமான் வீட்டுக்கு வரும் அளவும் அவனுடைய வஸ்திரத்தை தன்னிடத்தில் வைத்திருந்து அவனை நோக்கி, நீ நம்மிடத்தில் கொண்டு வந்த அந்த எதிரிய வேலைக்காரன் சரசம் பண்ணும்படிக்கு என்னிடத்தில் வந்தான். அப்பொழுது நான் சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவன் தன் வஸ்திரத்தை என்னிடத்தில் விட்டு வெளியே ஓடி போனான் என்றாள். உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் வந்தது. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையில் அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடியினாலும் அவன் வசமாய் இருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை என்றார் என்பதை வாசிக்க வேண்டும். முதலாம் வேத பாடம் வாசிக்க முடியும். தொடர்ந்து வாலிப பிள்ளைகள் வாசிக்க பெற்ற
Hebrews chapter 12 verses 1 to 11. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நினைத்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடப்படும். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசுத்தை பெற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்பாறுவர்களை உங்கள் ஆத்துமாக்களை சோர்ந்து போகாத நமக்கு விரோதமாய் பாவங்களை செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சந்தித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்த சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிக்ஷையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளும் பொழுது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிக்ஷித்து தம் சொந்தமாக்கிக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளை சொல்வது போல் உங்களுக்கும் சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிக்ஷையை சகித்தவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிக்ஷித்திராத புத்திரன் எல்லோருக்கும் கிடைக்கும் சிக்ஷை உங்களுக்கும் கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராகாமல் தேசிப்பிள்ளைகளாக இருக்கிறீர்களே. அன்றையும் தம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் தம்மை சிக்ஷிக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடக்க இருந்த நாம் எழுதத்தக்கதாகிய ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்குள் நலமென்று தோன்றினபடியால் கொஞ்சம் காலம் சிக்ஷித்தார். இவரோ தம்முடைய பரிசுத்தத்திற்கு நம்மை சிக்ஷிக்கிறார். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகியும் பிற்காலத்தில் அது பழகினவர்களுக்கு அது நீடிய சமாதானத்தை பலனை தரும். நற்செய்தி பகுதிக்காக சபை அனைவருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 தொடங்கி 51 வரை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 தொடங்கி 51 வரை. மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாய் இருந்து பிலிப்பை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு,
என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாதானியேலை கண்டு, நியாயப்பிரமாணத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாதானியேல், நாசரேத்திலிருந்து யாதோ ஒரு நன்மை உண்டாக்க கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாதானியேலை தம்மிடத்திலிருந்து வரை கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாதானியேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதுக்கு முன் நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாதானியேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழ் உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலே விசுவாசிக்கிறாயா? இதிலும் பெரிதானவைகள் காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரன் இடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். வாசிக்க கொடுக்கப்பட்டுள்ள சுவிசேஷ வேத பாடம் வாசிக்கிறார். கிறிஸ்துவே சபையார்